நமக்கு எல்லாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் கழகத்தின் பொதுச் செயலாளரை வருங்கால முதலமைச்சரை நம்ம இந்த 2026 முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு ஒவ்வொரு செயல்பாடுகளும் இன்றைக்கு அமைந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அனைத்து மக்களும் வரவேற்போட அண்ணன் முதலமைச்சராக வருவார் என்று நோக்கத்தோடு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கழக நிர்வாகிகள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கட்சிக்கும் மாவட்டத்திற்கும் பகுதிக்கும் உழைத்துக் கொண்டிருக்கும் இந்த வட்டக்கழக இருக்கிற அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியும் பாராட்ட தெரிவித்துக் கொள்கிறேன். அது மதுரை மாநாடாக இருந்தாலும் சரி, ஆர்ப்பாட்டம் இருந்தாலும் சரி, தலைமை கழக அறிவிப்பு என்னெல்லாம் அறிவிக்குதோ, அதே மாவட்டம் என்னென்ன அறிவிக்குதோ, இந்த 182 184 உட்பட்ட வட்டங்கள் அனைவரும் ஒரே வட்டமாக இருந்து ஒரே நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கும் போது இங்கே வருகிற தேர்தலில் அதிக வாக்குகள் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். இதையெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்றால், நமது மறைந்த புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இதே இடத்தில் வந்து 2011ஆம் ஆண்டு வாக்குறுதிகளை கேட்டார்கள். அப்போ மக்கள் வந்து வாரி வழங்கிய இந்த பகுதி மக்கள் தான் அவ்வளவு வாக்குகளை அள்ளி தந்தார்கள். அதே போல இந்த தேர்தலிலும் அதிக வாக்குகள் அனைத்து இந்திய அண்ணா திமுக வேட்பாளர் யாரை நிறுத்தினாலும் அவர்களுக்கு கிடைக்கும். நான் கண்டிப்பாக மாவட்ட செயலாளர் உறுதியாக சொல்கிறேன். அதே போல பல்கலைக்கழக செயலாளரும் உறுதியாக இருக்கிறார். வட்டக்கழக செயலாளர் பல்வேறு பொறுப்பில் இருக்கிறவர்களும் அதிக வாக்கு வாங்கி தருவதற்கு உறுதியாக இருக்கிறார். மக்களும் இன்னைக்கு பார்த்த லேடிஸ்லாம் சொல்றாங்க, ரெட்டரைக்கு தான் நாங்களாம் வாக்களிப்போம், எங்களுக்கு சாலை வசதி பண்ணி கொடுத்துக்கிறாங்க, குடிநீர் வசதி பண்ணி கொடுத்துக்கிறாங்க, எங்களுக்கு வந்து உணவு ரேஷன் கார்டு கடை அமைத்து கொடுத்திருக்கிறாங்க, கால்வாய் பணி அமைத்து கொடுத்திருக்கிறாங்க, இது போன்ற மழைநீர் வடிகால் அமைத்து கொடுத்திருக்கிறாங்க. எந்த வசதியும் விடாமல் செய்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த வட்டத்தில் சொல்றாங்க, இதையெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்ம இதையெல்லாம் மகிழ்ச்சியோ கை தட்டுவதற்காக நாம் பேசவில்லை. 2026 தேர்தலில் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் வர வேண்டும் என்றுதான் இந்த நிகழ்ச்சியெல்லாம் பண்ணியிருக்கிறார்கள். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு மிக ஆர்வமாக ஆதரவாக இருக்கிறது.